லைஃப்பை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க லைஃப்ல நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனா உங்க லைஃப் அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்லயே சுத்திட்டு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? அது ஏன்னா நீங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கு பெட்டர் லைஃப் என்டர் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு கம்பெனில எம்ப்ளாயா ஒர்க் பண்றீங்க, மேனேஜர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த கம்பெனில உங்களுக்கு கொடுக்குற சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கூட உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. கம்ப்ளைண்ட் பண்றீங்க, ப்ரெஷர் வந்தா உடஞ்சு போயிட்டுறீங்க. அப்போ அந்த கம்பெனி உங்களை மேனேஜர் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயத்த உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி பெரிய விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும்? ஸோ இது அப்படியே நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி பாருங்க. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? இந்த ஜென்ரேஷன்ல இருக்க நிறைய பேர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் தேட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் போய் ஸ்டேட்டஸ் தான் தேடுறாங்க. ஸோ டிப்ரெஷன்ல நீங்க ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போடுறது ஒரு இன்டென்ஷனுக்காக தானே தவிர அது உங்க லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாது. அகைன் அதே டிப்ரெஷன்ல தான் லூப் ஆயிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது காமா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. கோவப்படாதீங்க, டிப்ரெஷன் ஆகாதீங்க. ஹேண்டில் பண்றது கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னால இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்புங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடும்.